லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டை பற்றி பார்த்தோம். இப்போ மல்டி கேப் ஃபண்ட்னா என்ன, போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி இருக்கும், அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் 44% வைக்கிறாங்க, மிட் கேப்பில் 26% வைக்கிறாங்க, ஸ்மால் கேப்பில் 26% வைக்கிறாங்க. இதே குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 39% லார்ஜ் கேப், மிட் கேப் 28%, ஸ்மால் கேப் 24%. இன்வெஸ்கோ இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 39% லார்ஜ் கேப், 28% மிட் கேப், 25% ஸ்மால் கேப் ஃபண்ட். இப்போ மல்டி கேப் ஃபண்டில் ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 50% வெயிட்டேஜும் ரிட்டர்ன்ஸ்க்கு 50% வெயிட்டேஜும் வச்சு கன்சிஸ்டன்டா எந்த ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். இதே 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் 27% ஆவரேஜ் ரிட்டர்ன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 12.45%. குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் 38% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 21%. பரோடா பிஎன்பி பாரிபாஸ் மல்டி கேப் ஃபண்ட் 25% ஆவரேஜ் ரிட்டர்ன், 14% ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருக்கு. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மல்டி கேப் ஃபண்ட். லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டை பத்தி பார்த்தோம். இப்போ மல்டி கேப் ஃபண்ட்னா என்ன, போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி இருக்கும், அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது பார்க்கலாம். 5 ஃபண்ட்ஸ் பார்க்கலாம், போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி இருக்குன்றத டிஃபரன்ஸ் பார்க்கலாம். என்னென்ன 5 ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட், குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட், இன்வெஸ்கோ இந்தியா மல்டி கேப் ஃபண்ட், பரோடா பிஎன்பி பாரிபாஸ் மல்டி கேப் ஃபண்ட், ஐசிசி ப்ரூ மல்டி கேப் ஃபண்ட். ஸோ நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல 44% வைக்கிறாங்க, மிட் கேப்ல 26% வைக்கிறாங்க, ஸ்மால் கேப்ல 26% வைக்கிறாங்க. இதே குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா 39% லார்ஜ் கேப், மிட் கேப் 28%, ஸ்மால் கேப் 24%. இன்வெஸ்கோ இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 39% லார்ஜ் கேப், 28% மிட் கேப், 25% ஸ்மால் கேப் ஃபண்ட். பரோடா பிஎன்பி பாரிபாஸ் மல்டி கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல 41%, மிட் கேப்ல 26%, ஸ்மால் கேப்ல 26% வைக்கிறாங்க. இதே ஐசிசி ப்ரூ மல்டி கேப் ஃபண்ட் 42% லார்ஜ் கேப், மிட் கேப்ல 24%, ஸ்மால் கேப்ல 25%. இதுல அலோகேஷன் நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பார்த்தோம். எல்லாத்துலயுமே ஆவரேஜா 60 to 70% லார்ஜ் கேப்ல வச்சிருந்தாங்க. இது எல்லாத்துலயுமே 40 to 50% லார்ஜ் கேப்ல வச்சிருக்காங்க. ஸோ நீங்க 40 to 50% லார்ஜ் கேப்ல இருக்கு, ரிமைனிங் 40 to 50% உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இருக்கு மல்டி கேப்ல. இதே ஃப்ளெக்ஸி கேப்னு வரும்போது 60 to 70% லார்ஜ் கேப்லயும் 30 to 40% ஸ்மால் கேப் மிட் கேப்ல ஹோல்ட் பண்றாங்க. நம்ம காமிக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு தான், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. போர்ட்ஃபோலியோவை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இப்போ மல்டி கேப் ஃபண்ட்ல ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 50% வெயிட்டேஜும் ரிட்டர்ன்ஸ்க்கு 50% வெயிட்டேஜும் வச்சு கன்சிஸ்டன்டா எந்த ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் 21% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு ஆவரேஜா 10 இயர்ஸ்ல இயர்லி ஃப்ரீக்வன்சில. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 24% இருக்கு. ஐசிசி ப்ரூ மல்டி கேப் ஃபண்ட் 15% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, 18% ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இன்வெஸ்கோ இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் 14% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 18%. இதே 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் 27% ஆவரேஜ் ரிட்டர்ன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 12.45%. குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் 38% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 21%. பரோடா பிஎன்பி பாரிபாஸ் மல்டி கேப் ஃபண்ட் 25% ஆவரேஜ் ரிட்டர்ன், 14% ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல கொடுத்திருக்கு. இதே 3 இயர் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் 31.75% ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு, 16.50% ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஐசிசி ப்ரூ மல்டி கேப் ஃபண்ட் 27.11% ஆவரேஜ் ரிட்டர்ன், 19% ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் 27.56% ஆவரேஜ் ரிட்டர்ன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 22.43% இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃபண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஆஸ் ஆன் February 2025 லாஸ்ட் மந்தோட டேட்டா. போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அண்ட் பிப்ரவரி வரைக்கும் என்ன போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் இருக்குன்றதை காமிச்சிருக்கோம். ஸோ இது வந்து மாறிட்டே இருக்கும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அலோகேஷனாக இருக்கட்டும். நாளைக்கு இதே ஃபண்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணாத நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுத்தையும் வெயிட்டேஜ் வச்சு அப்ளை பண்ணும்போது எது கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதை பார்த்துருக்கோம். மல்டி கேப் ஃபண்டும் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். மினிமம் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கண்டிப்பாக 75% வச்சிருக்கணும். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணுத்துலையுமே கலந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈச் கேட்டகரியிலையும் 25% வச்சிருக்கணும். இதே ஃப்ளெக்ஸி கேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடேஷன் கிடையாது. மல்டி கேப்ல மினிமம் ஈச் கேட்டகரியிலையும் உங்களுக்கு 25% வச்சிருக்கணும். ஸோ அப்போ மினிமம் 25% ஈச் கேப்ல வைக்கிறதுனால கண்டிப்பா மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல 50% உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க மினிமம் ஹோல்டிங் பீரியட் 6 இயர்ஸோ 7 இயர்ஸோ ஹோல்ட் பண்றவங்க மல்டி கேப் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். லெஸ் தென் 5 இயர்ஸ், அதாவது 4 to 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்றவங்க ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். எனக்கு ஸ்மால் கேப், மிட் கேப்ல அலோகேஷன் கொஞ்சம் அதிகமா வேணும், அதே சமயம் லார்ஜ் கேப்லயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மல்டி கேப் ஃபண்டை சூஸ் பண்ணுங்க. ஒன்லி லார்ஜ் கேப் ஃபண்ட் போறவங்க எனக்கு கொஞ்சம் ஈக்விட்டி எக்ஸ்போஷர்ல ஸ்மால் கேப், மிட் கேப் கலந்துருக்கணும்ன்றவங்க ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை சூஸ் பண்ணுங்க. ரெண்டுமே டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ தான். நீங்க ரெண்டுத்துலயுமே கண்டிப்பா ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணலாம். உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அலைன் பண்ணி லைக் ரிட்டையர்மெண்ட்டுக்கோ சைல்டு எஜுகேஷனுக்கோ பிளான் பண்றீங்கன்னா இந்த டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோல நீங்க அலோகேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ் ஃபினான்ஷியல் பண்ணீங்கன்னா நான் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.